படைத்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்ல நாயன் அல்லாஹ், அவனுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ் யஹ்லுகு மா யஷா, நாடியதை படைக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் யஃஅலு மா யஷா, நாடியதை செய்யக்கூடியவன். அந்த அல்லாஹ் ஹுவல்லதீ யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா, தாயுடைய கற்பறையில் தான் நாடிய தோற்றத்தை கொடுக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ் வஅன்னஹு ஹுவ அத்ஹக வ அப்கா, சிரிக்க வைப்பவன், அழ வைப்பவன். வஅன்னஹு ஹுவ அமாத வ அஹ்யா, மௌத்தாக்குபவன், ஹயாத்தாக்குபவன். வஅன்னஹு ஹலகஸ் ஸௌஜைனி ذكر والأنثى, ஆண் பெண் ஜோடிகளாக படைத்தவன். குல் ஹுவல்லாஹு அஹத், அவன் தனித்தவன். அல்லாஹுஸ் ஸமத், அவன் தேவையற்றவன். லம் யலித், அவனுக்கு குழந்தைகள் கிடையாது. வலம் யூலத், அவனுக்கு பெற்றவர்கள் கிடையாது. வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத், அவனுக்கு ஈடாக, இணையாக, ஒப்பாக, உவமையாக இந்த அண்ட சராசரத்தில் யாரும் கிடையாது என்பதாக சங்கையான இந்த மிம்பரில் வைத்து நான் சாட்சி சொல்கிறேன். சலாத்தினும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபி குலத்திலகம், மனு குலத்தின் மகுடம், மாநிலம் போற்றும் மாமேதை, உலகுக்கு வந்த உத்தமர், கருணை கடல், காரூண்ய வள்ளல், நற்குணத்தின் தாயகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அண்ணல் பெருமானுடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாமல் அகில உலகத்துக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள், சங்கையான மனைவிமார்கள், கியாமத் நாள் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹுவின் மாளிகைக்கு வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, சங்கையான உலமா பெருமக்களே, அல்லாஹுவை மௌத்து வரைக்கும் அஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் குத்பா பேருரை நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்புநிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, உலக வாழ்க்கை அல்லாஹ் ஒரு குறுகிய காலமாக ஆக்கி நமக்கு தந்திருக்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக சொல்லிவிட்டான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா, மனிதர்கள் உலக வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். வல் ஆகிரத்து கைரும் வ அப்கா, ஆனால் உலக வாழ்க்கையோ அழிந்து போகக்கூடியது, நிலையானது, சிறந்தது, என்றும் அழிவே முடிவே இல்லாதது மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கை. சகோதரர்களே, மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை சந்தோஷமாக அமைய வேண்டுமா? மௌத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமா? மௌத்துக்கு பின்னால் வெற்றி உலகத்தில் அல்ல, மறுமையில் நமக்கு உண்மையான வெற்றி என்ன வெற்றி? அல்லாஹ் சொல்கிறான், فمن زحزح عن النار وأدخل الجنة فقد فاز. உண்மையான வெற்றி எது தெரியுமா? நீங்கள் நினைப்பதெல்லாம் உண்மையான வெற்றி கிடையாது. யார் நரகத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டு சுவர்க்கத்தில் நுழைவிக்கப்படுகிறாரோ அவர்தான் அல்லாஹ்வுடைய பார்வையில், இஸ்லாத்துடைய பார்வையில் உண்மையான வெற்றியாளர். சகோதரர்களே, சுவர்க்கத்துடைய வெற்றி நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் உலகத்தில் முஸ்லிம்களாகிய நாம் நினைத்ததை போல் வாழ முடியாது. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்பதாக தான் தோன்றித்தனமாக இந்த உலகத்தில் முஸ்லிம்கள் வாழ முடியாது. முஸ்லிம்கள் என்பவர்கள் மனோ இச்சைக்கு அடிமையானவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் ஷைத்தானுக்கு அடிமையானவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் நஃப்ஸுக்கு அடிமையானவர்கள் அல்ல. முஸ்லிம்கள் என்பவர்கள் அல்லாஹ்வுக்கு அடிமையானவர்கள். முஸ்லிம்கள் என்றால் அல்லாஹ்வுக்கு அடிபடுவது, இஸ்லாம் என்றாலே கட்டுப்படுவது, வழிபடுவது, அடிபணிவது. முஸ்லிம் என்றாலே வழிபடக்கூடியவன், கட்டுப்படக்கூடியவன், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கக்கூடியவன். ஆனால் இன்றைய காலம்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரித்ததை போல் எவ்வளவு பயங்கரமாக மாறிவிட்டது என்றால் அல் காபிது அலா தீனிஹி கல் காபிது அலா ஜம்ரத்தின் மினன் நார். திருமிதியில் வருகிறது, சொன்னார்கள் இது எவ்வளவு பயங்கரமான காலம். ஒரு மனிதன் தன்னுடைய ஈமானை இஸ்லாத்தை பாதுகாப்பது உள்ளங்கையில் நெருப்பு தணலை வைத்திருப்பதை விட பயங்கரமான காலம். எவ்வளவு பயங்கரம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹீஹ் முஸ்லிமில் வருகிறது, பாதிரு பில் அமாலி ஃபித்னன் ககித்இல் லைலில் முஸ்லிம். இரவுடைய இருட்டு எப்படி படிப்படியாக கூடிக்கொண்டே செல்லுமோ, 6 மணிக்கு இருக்கக்கூடிய இருட்டு 7 மணிக்கு இருக்காது. 7 மணிக்கு இருக்கக்கூடிய இருட்டல்ல 12 மணிக்கு இருப்பது. படிப்படியாக சூரியன் மறைந்ததில் இருந்து இரவுடைய இருட்டு கூடிக்கொண்டே செல்லும். அதே போல இந்த காலம் ஈமானுக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் சகோதரர்களே, இந்த சோதனையான காலத்திலும் யார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்துகிறாரோ, இந்த சோதனையான காலத்திலும் யார் மனோ இச்சைக்கு வழிபடாமல் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை எடுத்து நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் ஒரு நாளும் இந்த உலகத்தில் கேவலப்படுத்த மாட்டார். சகோதரர்களே, இஸ்லாம் என்பது பேர் வைப்பது மாத்திரமல்ல, இஸ்லாம் என்பது பேரில் முஸ்லிமாக இருப்பது மாத்திரமல்ல, குறைந்தது ஒரு முஸ்லிமிடத்தில் அல்லாஹ்வுடைய ஃபர்லான கடமைகளாவது இருக்க வேண்டும். எந்த ஊர் உலகத்தில் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்று உங்களுக்கு ஆசை இருக்கிறதா? இந்த ஊரில் பெரிய 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 சாதனைகள் எல்லாம் நிகழ்த்த தேவையில்லை. குறைந்தது இந்த ஊரில் 2 காரியங்கள் நடக்க வேண்டும். முதலாவது, பருவ வயதை அடைந்தவர்கள் அல்லாஹ்வுடைய கடமைகளை வீணாக்க கூடாது. தொழுகை கடமையா, தொழ வேண்டும். ஜகாத் கடமையா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும். ஹஜ் கடமையா, ஹஜ் செய்ய வேண்டும். இது முதலாவது. இரண்டாவது சகோதரர்களே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய காலத்தில் இந்த ஊரில் அல்லாஹ்வுடைய ஹராமான பெரும்பாவங்கள் நடக்கக்கூடாது. இது ரெண்டும் எந்த ஊரில் நடக்குமோ, இலங்கையில் மாத்திரமல்ல உலகத்துக்கே முன்மாதிரியான ஊராக அந்த ஊர் மாறிவிடும். சகோதரர்களே, அடிப்படை விடயம் என்ன தெரியுமா? கவலையான விடயம் என்ன தெரியுமா? எத்தனையோ நம்முடைய முஸ்லிம்கள் என்ற பெயரில் இருந்து கொண்டு குறைந்தபட்சம் 5 நேரம் அல்லாஹ்வை தொழுவதற்கு கூட வக்கில்லாமல், தகுதி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள். புகாரியில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின். இஸ்லாம் என்ற மார்க்கத்தை அல்லாஹ் 5 தூண்களின் மீது அமைத்து வைத்திருக்கிறான். முதலாவது, ஷஹாதத்தி அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். அல்லாஹ் தஆலாவை தவிர வேற கடவுள், வேற இறைவன், வேற தெய்வம் கிடையாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய அடியார், இறை தூதர், கடைசி நபி என்பதாக உள்ளத்தால் ஏற்று நம்புவது. இது நடந்தால் தான் ஒரு முடிவது முஸ்லிம் ஆகலாம். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ இகாமிஸ் ஸலாம், தொழுகையை நிலைநாட்டுவது. மூணாவது, வ ஈதாஇஸ் ஸகாத், ஸகாத்தை நிறைவேற்றுவது. நாலாவது, வ ஸௌமி ரமலான், ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிப்பது. ஐந்தாவது, வ ஹஜ்ஜில் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா, யார் வசதி வாய்ப்பு இருக்குதோ அவர்கள் அல்லாஹ்வுடைய பைத்துக்கு சென்று, கஅபாவுக்கு சென்று ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவது. சகோதரர்களே, ஆனால் இந்த கடமைகளில் அல்லாஹ்விடம் ஆக உயர்ந்த, சிறந்த, எந்த காரணமும் சொல்ல முடியாத ஒரு கடமைதான் தொழுகையுடைய கடமை. சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா கடமைகளையும் உலகத்தில் தான் கடமையாக்கினான். ஆனால் தொழுகையை மாத்திரம் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை 7வது வானத்துக்கு எடுத்து பரிசாக கொடுத்தார். உலகத்திலே அல்லாஹ் எந்த காரணங்களையும், எந்த நோய்களையும், எந்த விடயங்களையும் காரணமாக மற்ற விடயங்களுக்கு ஏற்றுக்கொள்வார். ஆனால் தொழுகையுடைய விடயத்தில் அல்லாஹ் எந்த காரணத்தை யாராலும் ஏற்க வைக்க முடியாது. சகோதரர்களே, திருமதியில் வருகிறது, தவறான
நாளில் அல்லாஹ் இந்த முழு உலகத்தையும் எழுப்பாட்ட போற. முழு உலகம் யோசித்து பாருங்கள். இந்த மினுவாங்கொடையில இப்பொழுது வாழக்கூடிய மக்கள் அதிகமா? மினுவாங்கொடை என்ற ஊர் உலகத்தில் படைக்கப்பட்ட நாளிலிருந்து, மனிதர்கள் வாழ ஆரம்பித்த நாளிலிருந்து கபரில் வாழக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை அதிகமா? கபராளிகள் தான் உலகத்தில் அதிகம். முழு உலகத்திலேயும் கபராளிகள் அதிகம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் 6000 வருடங்களுக்கு மேலாக இன்று மக்கள் உலகத்தில் வாழ்கிறார்கள். அந்த 6000 வருஷமும் கபரில் இருக்கிறார்கள். எழுப்பாட்டினாலே இந்த உலகத்தில் இடம் இருக்கிறார். ஆனால் ஒத்தடியாக அல்லாஹ் அவ்வளவு பேரையும் எழுப்பாட்ட போது முழு பேரையும் எழுப்பாட்டுவார். யாரும் மிஞ்சேலார், யாருமே தப்பேலார். அந்த கியாமத்துடைய நாள் அல்லாஹ் எழுப்பாட்ட போறான். எப்படி எழுப்பாட்டுவான்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யுஹ்ஷருன் நாஸ் அலா அர்தின் பைதா அஃப்ரா. சொன்னார்கள், அல்லாஹ் இந்த உலகத்தில் ஒரு இடம் இருக்கிறது. எந்த இடம்? பலஸ்தீனுடைய இடம். இப்னு மாஜாவில் வருகிறது, அர்துல் மஷ்ஷரி வல் மன்ஷர். பலஸ்தீன் தான் உலகத்துடைய மஷ்ஷர் மைதானமாக மாற்றப்படும். சகோதரர்களே, உலகத்திலேயே அல்லாஹ் சுவர்க்கத்துக்கும் சாம்பல் வைத்திருக்கிறார். உலகத்திலேயே அல்லாஹ் மஷ்ஷர் மைதானத்துக்கும் சாம்பல் வைத்திருக்கிறார். உலகத்துடைய சொர்க்கத்தை நீங்க பார்க்க வேணுமா? போகணும் மதீனாவுக்கு. மதீனா புகாரில் வருகிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா பைன பைதி வ மின்பரி ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah. இந்த பள்ளிவாசல் அளவுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபர் இருக்கக்கூடிய இடம், அம்மா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உடைய வீடு. அந்த வீட்டுக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மிம்பருக்கும் இடைப்பட்ட பகுதி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுதான் சுவர்க்கத்து பூஞ்சோலை என்றார். அதுக்கு தான் அங்க வைக்காப்பட்ட தொழுவத்துக்கு அவ்வளவு சண்டை, அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு அப்பாயின்மெண்ட். இப்ப அதுக்கு அப்பாயின்மெண்ட் இருக்காம போகல. ஒரு காலம் கதவு திறப்பாங்க, அடிச்சு பிச்சுக்கிட்டு ஓடுவாங்க. இப்ப வருடத்துல ஒரு முறைதான் உள்ளூருக்கு போகணும். நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய சொர்க்கத்துல தொழுவது. மௌலானா ஜக்கரியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இன்னும் பல புகாரிக்கு இன்டர்பிரேஷன் எழுதக்கூடிய, விளக்கம் எழுதக்கூடிய முஹத்திஸீன்கள் எழுதியிருக்கிறாங்க. அந்த ஹதீஸுக்கு கீழால் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் உலகத்தை அழிக்கும் போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ரௌதாவை அழிக்க மாட்டானா, அப்படியே கலட்டி எடுத்து சொர்க்கத்துல வச்சிருவான். உலகத்துடைய சொர்க்கம் ரௌதத்தும் மின் ரியாதில் ஜன்னah.